எல்லாருக்கும் வணக்கம். நர்சஸ் ப்ரொஃபைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் ஒரு செவிலியர் என்பதில் பெருமை கொள்கிறேன். நர்சிங் ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும், அந்த லைஃப்பை நம்ம எப்படி அழகாக அமைச்சிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு யார், உங்கள் கூட லைஃப் லாங் வரப்போகக்கூடிய அந்த ஃப்ரெண்டு யார், உங்களோட கேரியருக்கு எந்த சீனியர் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு உங்கள் சீனியருக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஜூனியர் கூட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், மெஸ் எப்படி இருக்கும், ஃபுட் எப்படி இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்லை பட்னி தானா, அந்த லைஃப்பை நம்ம எவ்வளோ அழகாக அமைச்சிக்கலாம், அதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டி குட்டி சண்டைகள், சின்ன சின்ன மன வருத்தங்கள், என்ஜாய் பண்ணுறது, வெளியே போகிறது ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஹாஸ்டல் லைஃப், ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஸ்கூல் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தனியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இல்லைனா உங்களை பிடிச்சவங்க கூட என்ன செய்ய போகிறீங்கன்னா ஹாஸ்டல் லைஃப்க்கு போக போகிறீங்க. எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த லைஃப் எப்படி இருக்கும், நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். பல நாள் இதை தூங்காமல் நீங்கள் என்ன செஞ்சிட்ருப்பீங்கன்னா யோசிச்சுட்ருப்பீங்க. உங்களை மாதிரி தான் நானும் என்னோடய ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு ஹாஸ்டல் லைஃப்க்கு போகும்போது இதே மாதிரி பல எதிர்பார்ப்புகளோடையும் பல கனவுகளோடையும் தான் என்னோடய ஹாஸ்டலுக்கு போனேன். என்னோடய ஹாஸ்டல் லைஃப் எனக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. சின்ன சின்ன மன வருத்தங்கள், சண்டைகள் எல்லா இடமும் உள்ளதான். பட் இந்த வீடியோவில் அந்த லைஃப்பை நம்ம எப்படி பெட்டராக அமைச்சிக்கலாம், நீங்கள் அங்கே என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லாமல் நான் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வச்சா நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டூ அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாம். ஹாஸ்டலில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இமீடியட்டாக நீங்கள் போன உடனே உங்களுக்கு 1 or 2 டேஸில் ஒரு சில பேர் நீங்கள் அறிமுகமாவீங்க. அதாவது உங்களை மாதிரி தான் அவங்கள ஃப்ரெஷராக இருப்பாங்க, ஃபஸ்ட் டைமாக ஹாஸ்டலுக்கு வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்ன செய்யக்கூடாதுன்னா ஷேர் பண்ணக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது க்ரஷ் இருந்தாலோ இல்லைனா வேறு யாருக்கு மேலேயாவது ஒரு அஃபேர் இருந்தால் அது ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை யாருக்கிட்டையாவது நீங்கள் ஸ்டில் அஃபேரில் இருக்கிறீங்கன்னா இமீடியட்டாக ஒரு பர்சனை பார்த்தா 1 or 2 டேஸில் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை என்ன செய்யக்கூடாதுன்னா ஷேர் பண்ணக்கூடாது. உங்களை பார்த்தினா ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனை அது என்ன செய்யணும் க்ரியேட் பண்ணும். தென் உங்களோட ஃபேமிலியில் ஏதாவது பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லைனா உங்கள் பிரதருக்கோ சிஸ்டருக்கோ அக்காவுக்கோ யாருக்கோ அது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, எங்கள் அம்மா இந்த மாதிரி, எங்கள் அப்பா நல்லா குடிப்பாங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இமீடியட்டாக என்ன செய்யக்கூடாதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பர்சன்ட்டை ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற பர்சன் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க லைஃப் லாங் அப்படின்னு சொல்ல முடியாது. ரூம்மேட்டு தான் அவங்க, பட் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஒருத்தங்களை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அவங்களோட கேரக்டரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணணும். அவாய்ட் கான்ஃப்ளிக்ட். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடக்கூடாது. நம்ம வீட்டில் மேபி என்ன செஞ்சுருப்போம்னா தனியாக இருந்திருப்போம், கேட்டதெல்லாம் கிடச்சிருக்கோம், எல்லாமே உடனே நடந்திருக்கோம். பட் ஹாஸ்டலில் அந்த மாதிரி இருக்காது. 30-40 பேர் என்ன செய்வீங்கன்னா சேர்ந்துருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடக்கூடாது. முடிஞ்ச அளவு இந்த கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ண பார்க்கணும். அப்படியே யாருக்கிட்டையாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை கான்ஃப்ளிக்ட் இருந்தாலோ உங்கள் சீனியர்கிட்டயோ உங்கள் ஜூனியர்கிட்டயோ இல்லைனா உங்கள் ரூம்மேட்டோ உங்கள் கிளாஸ்மேட்டோ யார்கிட்ட கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் உடனே 1 or 2 டேஸில் என்ன செய்யணும், அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அதை லாங்காக பேசாமல் அப்படி மனசுலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் பேசாமல் அந்த மாதிரி ஒரு கோல்டு வார் மாதிரி நடக்கக்கூடாது. இது ஹாஸ்டலில் அடிக்கடி நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனியருக்கும் ஜூனியருக்கும் இடையில நடக்கும். பட் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா சரிக்கா சரிண்ணா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஓகே அப்படின்னு உடனே என்ன செய்யணும்னா ஃப்ரெண்ட் ஆகிடணும். ஸோ இது ஒரு நல்ல வேல்யூவை உங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கும். டோன்ட் ஹார்ம் எனிஒன். யாரையுமே ஹார்ம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, அடிக்காதீங்க. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்யாதீங்க. மோஸ்ட்லி இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்மேட்ஸ்குள்ளே நடக்கும். சில ரூம்மேட்ஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சண்டை போடுவோம். வாய் வார்த்தை தாண்டி கையில் என்ன செய்யக்கூடாது, ஆக்ஷனில் போயிடக்கூடாது. அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் என்னவே செய்யாதுங்கன்னா செய்யவே செய்யாதீங்க. தென் சீனியருக்கும் ஜூனியருக்கும் உள்ள விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும், மன வருத்தங்கள் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் என்ன செய்யணும்னா நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும். ஒரு மன வருத்தத்தோடு இருக்காதீங்க. ஒருவேளை உங்கள் சீனியர் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் தந்தாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் அதை என்ன செய்யுங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரு சீனியராக இருந்தீங்கன்னா உங்கள் ஜூனியருக்கு என்ன செய்யாதீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. சீனியருக்கும் ஜூனியருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு அழகான ரிலேஷன்ஷிப். சில நேரங்களில் நம்மளோட காலேஜ் லைஃப்பை முடித்தா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நமக்கு டச் இருக்குதோ இல்லையோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சீனியர்கிட்ட டச்லேயே இருப்பாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், அக்கா அண்ணே அந்த மாதிரி ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப் அது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணாமல் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் அதை அழகாக க்ரியேட் பண்ணி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் அழகாக க்ரியேட் பண்ணி கொண்டு வாங்க.
யாரையுமே எந்த காரியத்துக்காகவும் மன வருத்தப்படவோ இல்லைனா ஹார்ம் பண்ணவோ என்ன செய்யாதீங்கன்னா செய்யாதீங்க. டோன்ட் வயலேட் ஹாஸ்டல் ரூல்ஸ். ஹாஸ்டல் ரூல்ஸை என்ன செய்யாதீங்கன்னா வயலேட் பண்ணாதுங்க. ஒவ்வொரு ஹாஸ்டலுக்குமே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இத்தனை மணிக்கு வேக்கப் பண்ணணும், இத்தனை மணிக்கு ஸ்டடி ஹார்ஸ்க்கு போகணும், லன்ச் டைம், எல்லாத்துக்குமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை என்ன செய்யாதீங்கன்னா வயலேட் பண்ணாதுங்க. அந்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயலேட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்கை தான் என்ன செய்யணும் க்ரியேட் பண்ணும். தென் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லைனா அவங்க ஃபேமிலியிலே வந்து அவங்களுக்கு வந்து டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி எல்லாமே என்ன செய்யணும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஹாஸ்டலில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வயலேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு கிவ் ரெஸ்பெக்ட் யுவர் வார்டன். அங்கே வந்து 1 or 2 வார்டன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்கள மேம்னியோ இல்லைன்னா அக்கானியோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. அவங்கள வந்து ஹார்ம் பண்ணுறது இல்லைனா திட்டுறது இல்லைனா அவங்களுக்கு ஒபே பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கேர் பண்ணி கவனித்து எல்லா விஷயத்துலையும் பார்ப்பாங்க. பட் அங்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்டனுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கே போகாத, அங்கே போகாத, அதை பண்ணாத, இப்போ ஏன் அதை பண்ணுற, இது ஸ்டடியாஸ், நீ கரெக்டாக வரணும்னு உங்களை வந்து கைட் பண்ணக்கூடிய பர்சன் தான் வார்டனே தவிர உங்களை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய பர்சனோ இல்லைனா உங்களை எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல் பண்ணிவிட்டு குடஞ்சிக்கிட்டு இருக்கிற பர்சன் யார் கிடையாதுன்னா வார்டன் கிடையாது. ஸோ வார்டனுக்கு என்ன செய்யுங்கன்னா முடிஞ்ச அளவு ரெஸ்பெக்ட் கொடுக்க முயற்சி செய்யுங்க. தென் அட்ஜஸ்ட்மெண்ட். நர்சிங் காலேஜை பொறுத்தவரையில் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்ன வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஹேபிட்டை வந்து ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் அவங்களோட லைஃப்பில் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலி கூட உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பழக்கம் வரும், உங்கள் குழந்தைங்களோட அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பழக்கம் வரும், நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் கொலீக்ஸ் கூட இல்லைனா கோவொர்க்கர்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பழக்கம் வரும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ஹாஸ்டலில் வந்து நீங்கள் நிறைய என்ன செய்யணும்னா லேர்ன் பண்ணலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் ஹாஸ்டலில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்காக இல்லைனா வாஷ்ரூம்காக சண்டை போடும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். நம்ம குளிக்கலான்னு போகிற நேரத்தில் அங்கே யாராவது என்ன செய்வாங்க குளிச்சுடுவாங்க. நம்ம தூங்கலாம்னு நினைக்கல யாராவது அங்கே உட்காந்து சத்தம் போட்டு உட்காந்து படிப்பாங்க. நம்ம படிக்கலாம்னு நினைக்கும் போது அங்கே வேறு யாராவது என்ன செய்வாங்கன்னா பாட்டு போட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன செய்யணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக நீங்கள் கண்டிப்பாக வந்து பழகிக்கணும். பி கைண்ட் ஆல்வேஸ். யார்கிட்டனாலும் ரொம்ப கைண்டான பர்சனாக இருங்க. உங்களோட பேசுகிற விதம் கூட நீங்கள் வந்து ரொம்ப கைண்டாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் என்ன அப்படியா பார்க்கலாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. ரொம்ப கைண்டாக சொல்லுங்கக்கா, இல்லை என்னம்மா என்ன பண்ணணும், ஓகே இப்படி பண்ணுவோமா, குரூப் ஸ்டடி பண்ணுவோமா, அந்த மாதிரி உங்களோட கேரக்டரை இல்லைனா நேச்சர் ஆஃப் யுவர் கேரக்டரை வந்து ஒரு சாஃப்டாக்க முயற்சி பண்ணுங்கள். நமக்கு நல்லாவே தெரியும் நர்சிங்கில் வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட பேஷண்ட்டுக்கிட்ட வந்து கைண்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த ஹாஸ்டல் லைஃப்பில் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேரியருக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் இல்லைனா இப்போவே ஹாஸ்டலில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் கைண்டாக இல்லாமல் ரொம்ப ரஃப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற போகிற இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்த கைண்டான ஹேபிட் என்ன செய்யாது வரவே வராது. அதே மாதிரி தான் உங்களோட பிஹேவியர் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கைண்டாக இருக்க பிஹேவ் பண்ணுங்கள். இது யார்கிட்டனாலும் சரி, உங்களோட ஹவுஸ் கீப்பிங் அதாவது ஸ்வீப்பர்கிட்ட இருந்து உங்களோட லெக்சரர் வரைக்கும் என்ன எப்படி பேசுங்க அப்படின்னா கைண்டாக பேசுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஹாஸ்டல் லைஃப்பை வந்து எப்படி ஒரு வித்தியாசமாக சந்தோஷமாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஹாஸ்டலுக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட், உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், உங்களோட பாஸ்ட் லைஃப் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அந்த பாஸ்ட் லைஃப் பற்றி இங்கே இருக்க யாருக்குமே என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஸோ உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் உள்ள நெகட்டிவ்ஸ்லாம் விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட், ஒரு கேரக்டரை ரெடி பண்ணிக்கோங்க, க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஆட்டிடியூடை என்ன செய்யுங்கன்னா இங்கே இருக்கவங்கக்கிட்ட காட்டுங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஹாஸ்டல் லைஃப் வந்து அந்த பழைய கசப்பான விஷயங்கள் ஏதாவது இருந்திருந்தால் கூட அதெல்லாம் மறந்து உங்களுக்கு அந்த ஒரு புது லைஃப்பை வந்து புது பர்சன்ஸோட புது ஃப்ரெண்ட்ஸோட என்ன செய்யுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் உங்களுக்கு வந்து லைஃப்லாம் உங்கள் கூட வரக்கூடிய அந்த ஃப்ரெண்டை வந்து என்ன செய்வீங்கன்னா மீட் பண்ணுவீங்க. ஆனால் கரெக்டான பர்சனை நீங்கள் என்ன செய்யணும்னா மீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்க்குற எல்லா பர்சனும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா அமைய மாட்டாங்க. நீங்கள் பழக ஒரு 1 வீக் இல்லைனா 1 மந்த் போக நேரம் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லாங்காக அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஈவன் ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஆஃப்டர் 20 இயர்ஸ் கூட அந்த ஃப்ரெண்டோட உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். உங்களோட நீங்கள் ஒன்ஸ் மேரேஜ் ஆனால் கூட உங்களோட ஃபேமிலி மெம்பராக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் உங்களோட கஷ்டத்தில், நஷ்டத்தில், துன்பத்தில் எல்லாத்துலேயுமே பங்கேற்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களோட ஹாஸ்டலில் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளோட ஸ்கூல் லைஃப்லையோ இல்லைனா வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போதோ இல்லைனா வீட்டுக்கிட்டேயோ அந்த மாதிரிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஒரு நாளையில் வந்து பர்டிகுலர் டைம் தான் இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க, மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரை உங்கள் கூட இருந்திருப்பாங்க. பட் உங்களோட ஹாஸ்டல் மேட் அப்படி இல்லை. 24 hours 3 yearsோ இல்லைனா 4 yearsோ உங்கள் கூடயே இருக்க போகிற பர்சன். ஸோ உங்களை பற்றின ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல இவள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பா, இந்த விஷயத்தை இவள் இப்படி தான் அப்ரோச் பண்ணியிருப்பா, இது அவள் செஞ்சுருக்க மாட்டா, இல்லை இது அவள் செஞ்சுருப்பா அப்படிங்கிற உங்களை பற்றின ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட லைஃப்பை வந்து நல்லபடியாக நீங்கள் என்ன செய்யணும்னா கொண்டு போகணும். தென் அந்த ஹாஸ்டல் லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக சந்தோஷமாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லா வீக்கெண்ட்லேயும் இல்லைனா எல்லா ஹாலிடேஸ்லேயும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட வீடு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வீக்கெண்ட் வந்து வீட்டுக்கு போகிற ஹேபிட் இருக்கும். பட் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் 1 or 2 வீக்கெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த டேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆர்டினரி டேஸ் வந்து நம்ம மார்னிங் காலேஜ் போயிடுவோம், அப்புறம் ஸ்டடியாஸ் அது இதுன்னு நம்மளோட டேஸ் வந்து என்ன செஞ்சிடோன்னா பிஸி ஆகிடும். பட் அந்த வீக்கெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து பேசலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சேர்ந்து படிக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயங்களை 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். ஸோ அந்த வீக்கெண்டை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட், அதாவது 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது இந்த ஹாஸ்டலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதுக்கு ஏதாவது அவுட்டிங் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். உங்களோட வார்டனோட பெர்மிஷனோட அவுட்டிங் ஏதாவது போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். வார்டனுக்கு தெரியாமல் ஒழிச்சு ஓடிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணாதீங்க. அது ஒரு தவறான செயல். அவங்களோட ஜூனியருக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு தவறான வழிகாட்டுதலாக இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பெர்மிஷன் வாங்கி ஒரு குரூப்பாக 10 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா 15 ஸ்டூடெண்ட் இல்லைனா 4 or 5 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு வந்து அவுட்டிங் பிளான் பண்ணுங்கள். அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். யாருக்கும் எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் வராத அளவு உங்களோட சேஃப்டியும் அதில் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு அந்த டேஸையோ இல்லைனா அந்த டைமையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த பர்த்டே டேட் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக என்ன செய்யலாம்னா பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். நைட்டு 12 o'clock வந்து கேக் வாங்கி கட் பண்ணி சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி என்ன செய்யலாம்னா அரேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம். எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஹாஸ்டலில் இருந்த எல்லா பர்த்டேயுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணாங்க. என்னோடய ரூம்மேட்ஸ் எல்லாரோட பர்த்டேயுமே வந்து நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா நைட்டு 12 o'clock தான் கேக் வாங்கி கட் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸ்டில் என்னோடய ஷோகேஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த எல்லா கிஃப்ட்டுமே நான் வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நீங்களும் உங்களோட ஹாஸ்டலில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வார்டனோட பர்த்டே என்னைக்கு அப்படிங்கிறதையும் பேச்சு வாக்கில் கேட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களோட பர்த்டே இதே மாதிரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட மெஸ் இல்லைன்னா வந்து உங்களோட ஃபுட்டு வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். பக்கத்தில் கேண்டீன் இருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து வாங்கிக்கலாம். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வேறு ஏதாவது புவர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படித்தாங்கனாலோ இல்லைனா வந்து ரொம்ப லாங்லேருந்து படிப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க, இல்லைனா வெளியே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து படிப்பாங்க, இல்லைனா ரொம்ப லாங்லேருந்து படிப்பாங்க. ஆனால் நீங்கள் கிட்டே இருப்பீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போவீங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பா யாராவது உங்களை பார்க்க வருவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி இவங்களுக்கும் ஏதாவது என்ன செய்யுங்கன்னா ஃபுட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. தென் உங்களோட ஹாஸ்டல் ஃபுட்டு பிடிக்கலை அப்படின்னாலுமே வந்து அதை வந்து ரொம்ப பெரிய குற்றமாக ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சமைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரதுக்குள்ளே வாய்ப்பு உண்டு. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து அதை வந்து குற்றமாக நிராகரிக்காதீங்க. சாப்பிடாமல் இருக்கிறது, நல்லாவே இல்லைன்னு வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஃபுட் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டில் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கே வந்து கஷ்டப்பட்டு பே பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதை பார்க்கும்போது அவங்களுக்கும் அது வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஹாஸ்டலில் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபுட்டுக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள்.
இல்லைனா நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது ஏதாவது பேக்டு திங்ஸ் இல்லைனா ஸ்நாக்ஸாக கொண்டு வந்து என்ன செய்யலாம்னா சாப்பிடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை வந்து ஷேர் பண்ணி என்ன செய்யுங்கன்னா சாப்பிடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் ஹாஸ்டலில் உங்களால் வந்து லேர்ன் பண்ண முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் ஏர்லி வேக்கப். ஸோ அந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னா டெவலப் ஆகும். தென் அட்ஜஸ்ட்மெண்ட், சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் வந்து டெவலப் ஆகும். தென் ஷேரிங், அடுத்தவங்களுக்கு வந்து கொடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரிப்பட்ட ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். தென் உங்களோட பர்சனல் ஹைஜீனில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹாஸ்டலில் போனால் நமக்கு பர்சனல் ஹைஜீனே இருக்காது அப்படி இப்படின்னு. இல்லை, நர்சிங் ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் ஹைஜீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தென் 5th வந்து சானிடேஷன். உங்களோட என்விரான்மெண்டல் சானிடேஷனும் என்ன செய்யணும் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ரூமை நீட்டாக வச்சுக்கிறது, உங்களோட கிளாஸ் ரூமை நீட்டாக வச்சுக்கிறது, உங்களோட சுற்றி உள்ள சரௌண்டிங், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து என்ன செஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து நீட்டாக வச்சுக்கலாம். தென் உங்களோட மற்றவங்கக்கிட்ட பழகிற விதம், ஆட்டிடியூடில் வந்து என்ன செய்வோம்னா நிறைய வந்து சேஞ்சஸ் வரும். தென் ரெஸ்பெக்ட், அடுத்தவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குற அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். உங்களோட வார்டனாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். தென் ரீடிங் ஹேபிட், உங்களுக்கு வந்து நிறைய லைப்ரரி இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட் இம்ப்ரூவ் ஆகும். தென் அந்த இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனும் உங்களுக்கு என்ன செய்யணும் நிறைய வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், உங்களோட ஹாஸ்டலில் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதிலலாம் என்ன செய்யுங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் குரூப் ஆக்டிவிட்டி, டீம் ஒர்க் அப்படிங்கிற ஹேபிட் வந்து என்ன செய்யணும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டீம் ஒர்க் பண்ணுவோம், அந்த ஹேபிட் இம்ப்ரூவ் ஆகும். தென் வாலண்டியர், எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து வாலண்டியராக போங்க. ஒரு இடத்த க்ளீன் பண்ணணுமா, ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா, வாலண்டியராக போங்க. ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி பண்ணணுமா, வாலண்டியராக போங்க. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கும்போது நிறைய ஹேபிட், நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து என்ன செய்யணும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த ஹாஸ்டல்லேருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பையோ இல்லைனா உங்களோட கேரியரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட ஹாஸ்டல் லைஃப்பை வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு டேஸ் கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே என்ன செய்வீங்கன்னா எதிர்பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.